அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். தானியேல் தீர்க்க தரிசன புஸ்தகம் 1 அதிகாரம் 8வது வசனத்தை வாசிக்க கேட்போம். தானியேல் ராஜாவின் போஜனத்தினாலும் அவர் பானம் பண்ணும் திராட்சை ரசத்தினாலும் தன்னை தீட்டுப்படுத்தலாகாதென்று தன் இருதயத்தில் தீர்மானம் பண்ணிக்கொண்டு தன்னை தீட்டுப்படுத்தாதபடி பிரதானிகளின் தலைவனிடத்தில் வேண்டிக் கொண்டான். இதனுடைய பின்னணியை கொஞ்சம் நம்ம மனசில் வைக்கணும். பாபிலோனுடைய சேனை நேபுகாத்நேச்சார் அரசாண்ட பொழுது அந்த பாபிலோனின் சேனை எருசலேமின் தேவாலயத்தை அடிப்பதற்கு கிட்டத்தட்ட 100 ஆண்டுகளுக்கு முன்பு ஆண்டவர் தமது தீர்க்கதரிசிகளை கொண்டு ராஜாக்களை அதிபதிகளை எச்சரித்தார். ஏனென்றால் அவருடைய பாவம் அக்கிரமம் அதிகமாக இருந்தது. தெய்வ பயமில்லாமல் வாழ்ந்த அந்த காலத்திலே அதை கண்டித்து ஆண்டவர் தமது தீர்க்கதரிசியின் மூலம் எச்சரித்தார். ஆனாலும் யூதா ஜனங்கள் அந்த எச்சரிப்பு சத்தத்தை கேட்கவில்லை. இப்படி பல தீர்க்கதரிசிகள் எச்சரித்தும் கேளாத பொழுது அவர்கள் நேபுகாத்நேச்சாரால் சிறைபிடிக்கப்பட்டு பாபிலோனுக்கு சிறை கைதிகளாக கொண்டு போகப்பட்டார்கள். தானியேலின் சிறைபிடிப்பு என்பது ஏதோ எதேச்சையாக நடந்தது கிடையாது. இப்படி ஒரு திட்டத்தை தேவன் வைத்திருந்தார். அந்த திட்டத்தின் அடிப்படையிலே அவர்கள் சிறைப்பட்டு போய் பாபிலோன் அந்த அரண்மனையிலே அவர்கள் தேவ திட்டத்துக்காக பயிற்சி கொடுக்கப்பட்டார். அதுதாங்க உண்மை. ஆண்டவர் நமது வாழ்க்கையில் எதையும் எதேச்சையாக செய்து கிடையாது. நடக்கிற ஓர் நிகழ்ச்சி பார்க்கும்போது அப்படி இருக்கலாம், ஆனால் பின்னணியில் தேவனுக்கு பெரிய திட்டம் இருக்கும். இப்படி தானியேல் அந்த 4 எபிரேய புருஷர்களை கொண்டு போய் பாபிலோனில் அரண்மனையில் வைத்து பயிற்சி கொடுத்து ஆண்டவர் தமது திட்டத்தை பாபிலோனில் நிறைவேற்றினார். அதுக்காகத்தான் கொண்டு போகப்பட்டான். அதுக்காகத்தான் கர்த்தரை அனுமதித்தார்கள். இன்னொரு விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்லணும். என்னன்னு கேட்டால், ஆண்டவர் தமது திட்டத்தை நிறைவேற்றும் பொழுது தமது திட்டத்தின் மேல் அக்கறை உள்ளவர் தான். அதை காட்டிலும் அக்கறை அந்த திட்டத்துக்கென்று தேவன் பிடித்த மனிதர்கள். அதுதான் ரொம்ப முக்கியங்க. தமது திட்டத்துக்கென்று ஆண்டவர் பிடித்த மனிதர்கள் மேல் அவர் மிகவும் அக்கறையாயிருக்கிறார். தேவன் தமது திட்டத்தை காட்டிலும் அந்த திட்டத்துக்கென்று பிடிக்கப்பட்ட தேவ மனுஷன் மேல் ஆண்டவருக்கு மிகுந்த அக்கறை உண்டு. உன் வாழ்க்கையில் சின்னதோ பெரிய எது நடந்தாலும் மிக முக்கியமானது பாதுகாப்பானது. ஒருவேளை கர்த்தர் உங்களை தேவ திட்டத்துக்கு பிடித்திருப்பார்னு சொன்னார். ஆக அந்த திட்டம் நிறைவேறுகிற வரை உங்களை யாராலும் அழிக்க முடியாது. தேவ சித்தத்தின் மையத்தில் இருக்கிற நீங்கள் தேவனுடைய வேலை முடிகிற வரை உங்களை தொடுவதற்கு அடிப்பது உலகத்தில் எந்த மனுஷனுக்கு அதிகாரம் கிடையாது. உன்னை தொடுகிறவன் கண்ணின் மணியை தொடுகிறான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.